சட்டம் அனைவருக்கு சமமானது, ஏழையாக இருந்தாலும் சரி கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி என்பதை அமெரிக்க நீதிமன்றம் நிரூபிச்சிருக்குங்க. இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். உலக பணக்காரர்களில் ஒருவர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் எலான் மாஸ்க். எலான் மாஸ்க்கு ட்விட்டர் என்ற ஒரு நிறுவனம் சொந்தமாக இருந்தது. அந்த நிறுவனத்தில் கடந்த 2022 சில அமெரிக்கர்கள் முதலீடு செய்கிறாங்க. அப்போ எலான் மாஸ்கினுடைய நடவடிக்கையின் காரணமாக அந்த முதலீட்டாளர்கள் பெரும் சரிவை சந்திக்க நேரிடுது. இது சம்பந்தமாக அந்த முதலீட்டாளர்கள் எலான் மாஸ்க்கு எதிராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரித்த அமெரிக்கா நீதிமன்றம் எலான் மாஸ்க் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும் கூட, பெரும் முதலாளியாக இருந்தாலும் கூட, உரிய முறையில் நியாயமான முறையில் அந்த வழக்கை விசாரித்து முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை உறுதி செய்து எலான் மாஸ்க் ஏறத்தாழ 20,000 கோடிக்கு மேலான தொகையை முதலீட்டாளர்களுக்கு வழங்கணும் அப்படின்ற ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்கு. இந்த உத்தரவுக்கு எதிராக எலான் மாஸ்க் மேல்முறையீடு செய்ய போறதா செய்திகளாக இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, நீதிமன்றம் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கூட நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்றத உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்குங்க.